Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே வரும். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக்ஸ் டவுன் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கால்ஸ் இட் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்டோரல் பாண்ட்ஸ் திட்டம், அதாவது தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒவ்வொரு நியூஸ்குள்ளேயே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ 2017 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 2018 நமக்கு நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும், நடைமுறைக்கு வந்திருக்கும், சரிங்களா? 2018 தான் நோட்டிஃபை அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க அரசாங்க தரப்புலேருந்து. ஸோ இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சில டினாமினேஷனில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த பாண்டை நம்ம காசு கொடுத்து அந்த பாண்டை நம்ம வாங்கி அதை நம்ம ஒரு அரசியல் கட்சி பேரில் கொடுப்போம், சரிங்களா? ஸோ அதுதான் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை யாரெல்லாம் வாங்கலாம்? முக்கியமான விஷயங்கள் இந்த பாண்ட்ஸை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார் வேணாலும் வாங்கலாம். சிட்டிசன் ஆஃப் இந்தியா வாங்கலாம், இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனி வாங்கலாம், இல்லை ஒரு ஃபாரின்காரங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் ஃபாரின் கம்பெனிஸுமே அதை வாங்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஒரு கார்பரேட், இல்லை ஒரு ஃபாரின் கம்பெனிஸ், ஓகேவா? ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் யார் வேணாலும் வாங்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஒரு திட்டத்தோட முக்கியமான முதல் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ வேறு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு பாண்டை வாங்குறப்ப, நான் ஒரு பாண்டை வாங்குறேன் அப்படின்னா என்னோட இன்ஃபர்மேஷன் பேங்க்குக்கு தெரியும், ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது, ஓகேங்களா? அதே மாதிரி நான் எந்த அரசியல் கட்சிக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதும் வெளி உலகத்துக்கு தெரியாது. ஸோ அப்போ அது ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகுது, ஓகேங்களா? ஸோ யாருக்கும் தெரியாது இந்த ஒரு விஷயம், கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது. ஸோ அடுத்தது, நான் ஒரு பாண்டை வாங்கலாம், அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டேன். நான் பாண்டை வாங்கி யாருக்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், எல்லா அரசியல் கட்சிக்கும் கொடுத்துட முடியுமா? இப்போ நான் நேற்று ஆரம்பித்த கட்சி கூட என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ லோக்சபா எலெக்ஷனில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டு வின் பண்ணியிருக்கணும், மாநில சட்டப்பேரவை எலெக்ஷனில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நேஷனல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? தேசிய கட்சி, மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும் தான் நம்ம இந்த ஒரு எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. எல்லா கட்சிகளுக்கும் தர முடியாது, ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த திட்டத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ ரூபாய்க்கு அந்த பாண்ட்ஸை வாங்குறது, அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அது ஒரு பாண்டாக இருக்க போது அந்த பாண்டை வாங்கி நம்ம ஒரு அரசியல் கட்சி பேர் மேலே கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? அதுதான் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம், தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த பத்திரங்களை வாங்குகிறோம், 1000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் பத்திரங்கள். அந்த பத்திரங்களை வாங்கி நான் ஒரு பத்திரத்தை வாங்கி எனக்கு பிடிச்ச அரசியல் கட்சி மேலே நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை வந்து எலெக்ஷனுக்கு, அந்த தேர்தல் பரப்புரைகளுக்கு, உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ அப்போ எவ்வளோ ரூபாய்களுக்கு அந்த ஒரு பாண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1000 ரூபாயில் ஆரம்பிக்கும், ஓகேங்களா? 1000 ரூபாய்க்கு பாண்டு, 10,000 ரூபாய்க்கான பாண்டு இருக்குது, 1 லட்சம் ரூபாய்க்கான பாண்டு இருக்குது, அடுத்தது 10 லட்சம் ரூபாய்க்கான பாண்டும் இருக்குது, அடுத்தது 1 கோடி ரூபாய்க்கான பாண்டும் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த டினாமினேஷன்ஸில் தான் நம்ம அந்த பாண்டை வாங்க முடியும். நான் போய் 5000 ரூபாய்க்கு வாங்குறேன்னா நம்மளால் வாங்க முடியாது. நம்ம ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பாண்டு கொடுங்கன்னா வாங்க முடியாது. இந்த சொல்லப்பட்ட இந்த ஒரு 5 டினாமினேஷனில் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி ரூபா. ஸோ இந்த டினாமினேஷனில் மட்டும்தான் வாங்க முடியும். இதை வாங்கி நான் ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுப்பேன், அவங்க அதை தேர்தல் செலவினங்களுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அப்படிங்கிறப்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களா இருக்குது. எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு ஃபினான்ஸ் பில்லாக கொண்டு வராங்க, ஓகேங்களா? ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம நியூஸ் பேப்பர்லேயே பார்ப்போம், சரிங்களா? ஃபினான்ஸ் பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2017 வந்திருக்கும், 2018 நோட்டிஃபிகேஷன் அந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது, இன்ட்ரடியூஸ் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. 2018 நடைமுறைக்கு அப்படிங்கிறது வருது. ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அந்த பாண்டை வாங்கலாம்? சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஒரு கார்பரேட், இந்தியாவிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இல்லை நிறுவப்பட்ட இன்கார்பரேட்டட், ஓகேங்களா? ஸோ அவங்க வாங்கலாம். ஃபாரின் கம்பெனிஸும் அந்த ஒரு ஃபண்டிங்கை வந்து கொடுக்கலாம். இதுக்காக குறிப்பாக நமக்கு FCRAன்னு ஒரு சட்டம் இருக்குது.
அதாவது 2010 வந்து இந்த ஒரு விஷயம் வந்திருக்கும். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து ஃபாரின் கம்பெனிஸும் வாங்கலாம் அப்படிங்கிறத அரசாங்க தரப்புலன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபாரின் கம்பெனிஸும் நமக்கு இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்னோட இன்ஃபர்மேஷன் வெளியே தெரியுமா, நான் யாருக்கு கொடுக்குறேன், யார் வாங்கி யாருக்கு எந்த கட்சிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் தெரியாது. அந்த கட்சிக்கு ஒரு வருஷத்தில் இவ்வளோ டொனேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்க முடியாது. அதில் அதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகணும்னா ஸோ அவங்க இவ்வளோ சீட் ஜெயிக்கணும், லோக்சபா, ராஜ்யசபா, மாநில சட்டமன்றங்கள், எம்எல்ஏ எலெக்ஷன்ல எல்லாம் இவ்வளோ சீட் ஜெயிக்கணும் அப்படிங்கிற சில நடைமுறைகள், விதிமுறைகள் இருக்குது. அந்த ஃபாலோ பண்ணுற அது ஃபுல்ஃபில் பண்ணுற கட்சிகள் தான் ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு தான் இந்த ரூபாய்களில் இருக்கக்கூடிய அந்த பாண்டை வாங்கி நம்மளால கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது. இதன் மூலயமா தான் இதுமேல் இந்த பொலிட்டிக்கல் டொனேஷன் அப்படிங்கிறது போகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அரசாங்க தரப்புலேருந்து. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச கட்சிகளுக்கு வெளிப்படையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்து இந்த பத்திரங்கள் மூலம் தான் நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அந்த நடைமுறை தான் வந்து 2018 இப்போ வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு தன்னார்வ அமைப்பு, ஒரு என்ஜிஓ மாதிரி இவங்க. சரிங்களா? அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். இவங்க இந்த 2017 இப்படி ஒரு சட்டம் வந்தோடனே கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் நேற்று வந்திருக்கும். தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அரசியல் அமைப்புக்கு எதிரானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் மேனிஃபெஸ்ட்லி ஆர்பிட்ரி. ஸோ தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த மேனிஃபெஸ்ட்லி ஆர்பிட்ரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முக்கியமான வார்த்தை இல்லை, அன்கான்ஸ்டிடியூஷனல், நடைமுறைக்கு அரசியல் அமைப்புக்கு எதிரானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க தீர்ப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது it violated the voters' right to information about political funding under Article 19 subclass 1 subclass A of the Constitution அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளோட அடிப்படை உரிமைகளை மீறுற மாதிரி இருக்குது இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம். அதனால தான் இது என்ன சொல்லியிருக்காங்க, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்ன அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அபவுட் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு அரசியல் கட்சிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் போகுது, இந்த பர்சன் இவ்வளோ அமௌண்ட்டை இந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம குடிமக்களுக்கு மறுக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலயமா இது குடிமக்களுக்கு மறுக்கப்படுது. அதனால இந்த திட்டம் அரசியல் அமைப்புக்கு எதிராக இருக்கு. இப்போ என்ன ஆர்டிக்கலை கோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஆர்டிக்கல் 19 1 A நம்ம படிக்கிற மாதிரி சொன்னோம்னா. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 19 1 A வந்து வயலேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ என்ன ரைட்டுன்னு பார்த்தோம்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அபவுட் பொலிட்டிக்கல் ஃபண்டிங். ஓகேங்களா? அப்படிங்கிற அந்த ரைட் எந்த ஆர்டிகல் கீழே வருது, 19 1 Aக்கு கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வேறு என்ன காரணங்கள் சுப்ரீம் கோர்ட் தரப்புலேருந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எலக்டோரல் பாண்ட்ஸ் ப்ரொமோட்டட் கரப்ஷன் and a culture of quid pro quo with the ruling party to introduce a policy change or bagging a license அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் திட்டம், அதாவது இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் திட்டத்தை கொண்டு வரப்போ அப்போ இருந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு திட்டமே நாங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கருப்பு பணத்தை நிறைய பேர் கொடுக்குறாங்க, அதை ஒழிக்கிறதுக்காக தான் பேங்க் மூலியமாக இந்த ஒரு டொனேஷன் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் பாண்டு யூஸ் பண்ணி தான் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ண முடியும்னு. ஸோ நம்ம ஒரு பாண்டை வாங்கி அவங்களுக்கு கொடுப்போம், அந்த கட்சியினர் அந்த பாண்டை கொடுத்துட்டு காசு வாங்கிப்பாங்க. ஸோ அப்போ பேங்க் மூலியமாக ரெகுலேட் ஆகுது இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிளாக் மணி, அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறத திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பிளாக் மணியை ஒழிச்சுதா இல்லையாங்கிற அந்த ஒரு டாக்குக்குள்ளே போகலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, எலக்டோரல் பாண்ட்ஸ் ப்ரொமோட்டட் கரப்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது கரப்ஷனை ஊக்குவிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது இல்லாமல் எ கல்ச்சர் ஆஃப் கிட் ப்ரோ கியோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது கிட் ப்ரோ கியோனா என்ன சொல்லுவோம்னா,
நான் உனக்கு ஒன்று பண்ணித்தரேன், நீ எனக்கு ஒன்று பண்ணித்தா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான் உங்கள் கட்சிக்கு டொனேஷன் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஃபேவராக ஏதாவது ஒரு பாலிசி கொண்டு வாங்க, இல்லை என்னோட நிறுவனம் வளர்கிறதுக்கு ஏதாவது ஒரு லைசன்ஸோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் அந்த குவிட் ப்ரோ கோ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஏறக்குறைய பார்த்தா இந்த ஒரு எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அதனுடைய அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாமே இவங்க சொல்கிற சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த விஷயங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. கரப்ஷனை ப்ரொமோட் பண்ணலாம், ஏன்னா வெளிப்படைத்தன்மை இல்லை, யார் எவ்வளோவுக்கு காசு, எந்த கட்சிக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்படி தெரியாது இருக்கிறப்போ நம்ம அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த காசை வாங்கிட்டு இவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அக்ரிமெண்ட்டுக்கு போக மாட்டாங்கன்றதை நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. இட் ப்ரொமோட்டட் கரப்ஷன் அண்ட் கல்ச்சர் ஆஃப் கிட் ப்ரோ கோ. எனக்கு ஒன்று பண்ணித்தாங்க, உங்களுக்கு நான் ஒன்று பண்ணித்தரேன் அப்படிங்கிற அந்த ஒரு கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்களாக இருக்கும். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் மேனிஃபெஸ்ட்லி ஆர்பிட்டரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, இட் வயலேட்டட் த ஃபண்டமெண்டல் ரைட் அபவுட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் ஃபண்டிங் அப்படிங்கிறது, அந்த டொனேஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு மறுக்கப்படுது. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆர்டிகல் 19ல் 1ல் ஏக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை. கடைசியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது ப்ரொமோஷன், அது கரப்ஷனை ப்ரொமோட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு குவிட் ப்ரோ கோ கல்ச்சரை கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த தீர்ப்பு இந்த திட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், அந்த டொனேஷன் எப்படி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், அதை சுப்ரீம் கோர்ட் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், எந்த ஒரு அடிப்படை உரிமையை மீறுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ கடைசியாக சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பில் சில விஷயங்களை ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம்னா, இஷ்யூவன்ஸ் ஆஃப் எலக்டோரல் பாண்ட்ஸ் டு பி ஸ்டாப்டு. இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த தேர்தல் பத்திரங்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, SBI டு சப்மிட் ஃபுல் டீடைல்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் பர்ச்சேஸ்ட் பை டோனர்ஸ் அண்ட் சப்சீக்வெண்ட்லி என்கேஷ்ட் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சின்ஸ் April 12, 2019 டு த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பை March 6 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலக்டோரல் பாண்ட் ஃபுல்லாகவே நமக்கு SBIக்கு கீழே தான் ரெகுலேட் ஆகும். சரிங்களா? இந்த பேங்க்குன்னு பார்த்தோம், அது எந்த பேங்க்னா SBIக்கு கீழே தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த SBI என்ன பண்ணணும் அப்படின்னா, April 12, 2019 தீர்ப்பு வந்த அந்த நாள் வரைக்கும் எந்தெந்த அந்த பொலிட்டிக்கல் டொனேஷன், இந்த எலக்டோரல் பாண்ட் யார் வாங்கியிருக்காங்க, யார் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் March 6க்குள்ள யார்கிட்ட கொடுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் டொனேஷன் எல்லாத்தையும் டேட்டாவை எடுத்து March 6க்குள்ள தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் டு பப்ளிஷ் த என்டையர் இன்ஃபர்மேஷன் given by SBI on its website by March 13 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த SBI March 6க்குள்ளே எல்லாமே கொடுத்துருவாங்க. March 13க்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த தீர்ப்புனா இதுதான் சொல்லியிருக்காங்க. தீர்ப்பில் ஃபஸ்ட்டு இந்த அன்கான்ஸ்டியூஷனல் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி SBIயும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த திட்டம், இந்த தீர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி ஹெட்லைனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான நியூஸும் இதுதான். ஓகேங்களா? எலக்டோரல் பாண்ட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வேறு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி 2-3 ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பார்த்தது எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தமிழ்நாட்டோட அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருக்குது, செஷனில் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில தேர்தல் ஆணையத்தோட சேர்பர்சன் இருக்காங்க இல்லையா, தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார் இல்லையா, ஸோ அவருக்கான அந்த பதவி காலத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்துருக்கோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சின்ன ஒரு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தி தமிழ்நாடு அசம்பிளி ஆன் Thursday adopted a bill to further amend the தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை திருத்தம் செய்கிறாங்க. 1994 அந்த சட்டத்தை திருத்தம் செய்கிறாங்க. ஸோ எதுக்காக திருத்தம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் ஃபிக்ஸிங் த டென்யூர் ஆஃப் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் to 5 or 6 years or 65 years of age, whichever is earlier,
வித்தவுட் எனி ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான பதவி காலத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னவா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? ஒன்று 5லேருந்து 6 வருஷமாக இருக்கணும், இல்லாட்டி 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதுபடி அவங்க ரிட்டையர் ஆகிட்டோம். இப்போ ஒருத்தர் 63 வயசில் தேர்தல் ஆணையராக வராரு, தமிழகத்தோட தேர்தல் ஆணையராக வராரு அப்படின்னு பார்த்தோம்னா 65 வயசு வரப்போ அவர் ரிட்டையர் ஆயிடுவார். இல்லை ஒருத்தர் 60 வயசில் வராரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கான பதவிக்காலம் 5 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்துச்சு? இப்போ முன்னாடிலாம் இந்த நடைமுறை இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா முன்னாடி வேறு மாதிரியான நடைமுறை இருந்திருக்கும். ஸோ அதை தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா த டேர்ம் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் State Election Commissioner was 2 years and was eligible for 2 successive terms அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 படி நம்ம அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மாநில தேர்தல் ஆணையரோட பதவி காலம் அப்படிங்கிறது 2 வருஷமாக இருந்துச்சு. அவங்க 2 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 2 இயர்ஸாக. ஓகேங்களா, ஸோ ஏறக்குறைய பார்த்தோம்னா 6 வருஷம் ஒருத்தர்னால இருக்க முடியும். அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா 2 சக்சஸிவ் டேர்ம்ஸ்க்கு வந்து இருக்க முடியும். ஸோ மொத்தம் 6 வருஷத்துக்கு இருக்க முடியும். இந்த ஒரு நடைமுறையை மாற்றிட்டு இந்த ஒரு நடைமுறையை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் ஒரு சட்ட திருத்தம், ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து 5லேருந்து 6 வருஷம் இல்லாட்டி 65 இயர்ஸ் ஆஃப் வயசு வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஒன்றில் ஏஜை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த டென்யூர் பதவி காலத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 2 வருஷம், அதே மாதிரி 2 டைம் இருந்துக்கலாம் நீங்கள். ஓகேவா, இப்போ ஒரே டைம் தான் 5லேருந்து 6 வருஷம் வரைக்கும் இருக்கணும், இல்லாட்டி 65 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம நார்மலாக சென்ட்ரல் லெவலில் பார்த்தோம்னா 6 இயர்ஸ் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் படிப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு நடைமுறைக்கு மாற்றிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. சரிங்களா, ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்சாட் 3DS அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. February 17 இன்சாட் 3DS லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனுடைய பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இன்சாட் 3DS அப்படிங்கிறது GSLV F14 லான்ச் பண்ண போகிறாங்க. GSLV F14 லான்ச் பண்ணக்கூடிய 16வது சேட்டலைட்டாக இருக்க போகுது. சரிங்களா, 16வது ஃப்ளைட், அந்த விஷயத்தோட 16வது ஃப்ளைட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த இன்சாட் 3DS அப்படிங்கிறது ஒரு வெதர் மானிட்டரிங்காக தான் போக போகுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அந்த முக்கியமான விஷயங்களை நம்ம இதில் பார்க்குறோம். இன்சாட் 3DS இன்சாட் வரிசைகள் இன்சாட் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு வெதர் மானிட்டரிங் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி இன்சாட் சேட்டலைட்லாம் நம்ம வச்சிருக்கோம். எங்கே வச்சிருக்கோம்னா GSLVயில் போகுது அப்படின்னாலே அந்த ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தான் வச்சிருப்போம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னா வெதர் மானிட்டரிங்காக தான். ஓகேங்களா, அந்த வெதர் மானிட்டரிங் பண்ணி நமக்கு அந்த ஏர்லி மார்னிங் அந்த ஒரு பேரிடர் வரக்கூடியதை முன்கூட்டியே அறிஞ்சிக்கிற விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இந்த ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க GSLV F14 அப்படிங்கிற அந்த ஒரு லான்ச் வெஹிக்கிள்ல இருந்து அதனுடைய 16வது ஃப்ளைட்டாகவும் இது இருக்க போகுது. சரிங்களா, ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நமக்கு முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதான் இதில். ஓகேவா, ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எடிட்டோரியல் பேஜில் பார்த்தோம்னா நமக்கு எலக்டோரல் பாண்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், வழிபாட்டு தலங்கள் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவைப்படாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல an intervention that will help strengthen legal education அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கிளில் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு குழு போட்டு இந்த சட்ட படிப்புகள் இருக்கு இல்லையா, லீகல் எஜுகேஷன் லா சம்மந்தப்பட்ட அந்த ஒரு படிப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஸோ என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த லா படிப்புகளுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா லா படிப்புகள் அப்படிங்கிறது பார் கவுன்சில் அவங்களோட ரெகுலேஷன் கீழே வருது. அவங்க தான் இப்போ ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சட்ட வழிமுறைகள் அந்த நடைமுறைகள் எல்லாமே நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பார்த்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பயும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் லா எஜுகேஷனில் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த சட்டம் பற்றின ஆராய்ச்சி தனியாக நம்ம இந்தியாவில் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஆன் லா அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய பேசியிருப்பாங்க. சரிங்களா, சட்ட படிப்புகளில் ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது தேவைப்படும். அப்போ இந்திய அரசாங்கம் இந்த லா எஜுகேஷனில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல்
கடைசியாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு படிப்பில் நம்ம ரிசர்ச்சை புகுத்தணும், இனோவேஷனை புகுத்தணும் அப்படின்னா அதுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ்லாம் இங்கே வந்து அவங்களோட ஐடியாஸ் கொடுத்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்து நம்ம மாணவர்களை ட்ரெயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபேக்கல்ட்டி கொலாபரேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் கடைசியாக வந்து பேசியிருப்பாங்க. ஸோ முழுக்க லா எஜுகேஷனை பற்றி மட்டும் தான் பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க ஆரம்பத்தில், என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் மெடிக்கலுக்கான ஒரு ஃபோக்கஸ் போச்சு, இப்போ மெடிக்கல் எஜுகேஷன் நல்லா இருக்கு, இன்ஜினியரிங்னு ஒரு ஃபோக்கஸ் போச்சு, இன்ஜினியரிங் எஜுகேஷன் நல்லா இருக்கு, நிறைய இன்ஜினியர்கள் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் லாக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டுட்டே வருதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, லா படிப்புகள் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கீழே இருக்கிறத நம்ம ஒரு தனி அமைப்பு கிட்ட கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்தியாவில் அந்த லா படிப்புக்கான ஆராய்ச்சி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஆராய்ச்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி கொலாபரேஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் வெளிநாடுகள் போகணும், அங்கே இருக்கவங்க இங்கே வரணும், அந்த நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ தான் நிறைய இன்னோவேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வேறு எதுவும் இதில் பெருசாக இருக்காது, அந்த கதை அவ்வளோதான் இதில். ஓகேவா? ஸோ வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இந்த பேஜஸ் ஃபுல்லாகவே எலக்டோரல் பாண்ட்ஸ் பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ எலக்டோரல் பாண்ட் எஸ்பிஐன்னு போட்டு இந்த மாதிரி தான் அந்த 1000 ரூபா அப்படின்னா 1000 ரூபாய்க்கான பாண்ட் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. இதே 10 லட்ச ரூபாய்க்கான பாண்ட்னா 10 லட்சம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த எலக்டோரல் பாண்ட். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா 2017 ஃபினான்ஸ் பில்லாக வந்துச்சு, அப்புறம் எப்போ கேஸ் போட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் கடைசியாக எப்போ தீர்ப்பு வந்திருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு இந்த பிஸ்னஸ் பேஜில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டீல் வந்து ஒன்று சைன் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்தியா நேபாள் சைன் பேக்ட் டு லிங்க் யூபிஐ என்பிஆர் ஃபார் ஃபாஸ்டர் ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெமிட்டன்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத நேற்று நம்ம டிசிபியில் பார்த்துருப்போம். ரெமிட்டன்சஸ் இந்த சென்ஸ் வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்க அவங்க சொந்த வீட்டுக்கு அவங்க குடும்பத்துக்கு காசு அனுப்புகிறாங்க இல்லையா. இப்போ ஒருத்தர் மிடில் ஈஸ்ட்டில் வேலை செய்கிறாரு, அவர் அவங்க குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு காசு அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்க சம்பாரிச்ச காசில் அவருக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதி அனுப்புகிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்ம ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா and Nepal Rashtra Bank on Thursday signed and exchanged terms of reference to integrate fast payment systems of India and Nepal through UPI and NPI of Nepal அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 2 UPI and NPI அப்படிங்கிறத இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த 2 விஷயங்கள் UPI NPI இன்டகிரேஷன் அப்படிங்கிறது எந்த நாட்டோட நம்ம இந்தியாவோட UPI யாரோட NPIயோட லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நேபாளோட அந்த ராஷ்டிரா பேங்க், நேபாளோட மத்திய வங்கி கூட தான் நம்ம அந்த ஒரு அக்ரிமெண்ட், ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்குறோம். வேறு எதுவும் பெருசாக இல்லை, பியூர்லி 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம் அதை. ஸோ அடுத்தது இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிரீஸ் பார்லிமெண்ட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரீஸ் பார்லிமெண்ட் செட் டு லீகலைஸ் சேம் செக்ஸ் மேரேஜ் அண்ட் அடாப்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் செக்ஸ் கப்புள்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதும் அவங்க அடாப்ஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கிறதும் இந்தியா போன்ற நாடுகளை பார்த்தோம்னா, இந்தியாவில் குறிப்பாக பார்த்தோம்னா சேம் செக்ஸ் மேரேஜ் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு போன வருஷம் தான் வந்திருக்கும். அதே மாதிரி சேம் செக்ஸ் கப்புள்ஸ்க்கு அடாப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது, அவங்களால ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அதே மாதிரியான வளர்ச்சி கொண்ட கிரீஸ் அப்படிங்கிற நாட்டில் சேம் செக்ஸ் மேரேஜ் அண்ட் அடாப்ஷன் அப்படிங்கிறது லீகலைஸ் ஆகுது. அதுக்கான சட்டம் பார்லிமெண்ட், அவங்களோட பார்லிமெண்ட்டில் ஏற்ற போகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு நியூஸை நம்ம இந்தியாவோட பொருத்தி பார்க்குறோம். இது ரெண்டுமே சேம் செக்ஸ் மேரேஜ் அண்ட் அடாப்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே இந்தியாவில் இல்லீகலாக இருக்குது. ஓகேங்களா? இன்னும் லீகலைஸ் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில் மேரேஜ் அப்படிங்கிறது சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறது இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். இவங்க மேரேஜே பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்றா இருந்துக்கலாம், ஆனால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ மேரேஜ் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் அந்த ஒரு தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் திருமணம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு கேஸ் நடந்திருக்கும், அந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்தியாவோட பொருத்தி இந்த ஒரு ஆர்டிக்கலை பார்க்குறோம்.
ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் பேஜ் வந்துட்டோம். இதில் பெருசாக எதுவும் இருக்காது சரிங்களா. ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருக்கோம். அதை பற்றின கேள்விகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத, குறிப்பாக அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. மற்றபடி பார்த்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.